ha hin hin ha hin hin start hin சப்ஜெக்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா? இப்போ கேரக்டருக்கான டீடைல்ஸ், சப்ஜெக்டுக்கான டீடைல்ஸ், இது வந்து நீங்க மெத்தட் ஆக்டிங்கோட ஐடியாலஜி தான். திருப்பி 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 ஒத்திகை பார்த்து 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 பெஸ்ட் ஒன்று கொடுக்குறது. புரியுதா? அப்போ பெஸ்ட் ஒன்று கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி பண்ணால் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா? செகண்ட் டைம் பண்ணும்போது இது ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட், தேர்ட் டைம் இன்னும் பெஸ்ட். ரிஹர்சல்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பை பெஸ்ட்டாக கொண்டு போயிட்டு ஃபைனல் ஒன்று வந்து நீ ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுதான் குவாலிட்டியாக இருக்கும். நீ ஒரே டைம் டைரக்டரை மனப்பாடம் பண்ணி டைரக்டர் இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணால் அது வந்து அது ஒரு ஃபைனல் ஒர்க் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஒர்க். ஸ்கெலிட்டன் ஒர்க்கு தான். ஸ்கெலிட்டன் ஒர்க்கில் தெரியாமல் நீ நல்லா பண்ணி கைத்துட்டாங்கன்னா அதில் புலகாங்கிதம் அடைஞ்சு நம்ம நல்லா நடித்தோம் அப்படின்ட்டு நீங்கள் நடிச்சவே கூடாது. அது தப்பு. ஏன்னா அது கிடையாது ஃபைனல். புரியுதா? ஃபைனல் அது கிடையாது. நீ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வாட்டி இல்லைன்னா 10 வாட்டி 20 வாட்டி நீ பண்ண 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 உனக்குள்ள இருக்கிற பெஸ்ட் சாய்ஸ் ஒன்று வரும். அதுதான் ரீச் அவுட். புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனா செகண்ட் டைம் இதோட பெஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் டைம் இதோட வேர்ஸ்ட்டாக போயிடக்கூடாது. அப்படி என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காம்படிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னது காம்படிஷன்? உங்க கூட இருக்கிறவன் 2% மேலே ஏறினா நீ 2லயே 1.5 இருக்கக்கூடாது. நீ வந்து 4க்கு வரணும். நீ 4க்கு வந்து ஆப்போசிட்டை வந்து 8க்கு போகணும், 6க்கு போகணும். 6ல் வந்து நீ 8. இப்படி வந்து 2 பேர் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் போயிட்டு இருக்க அந்த சப்ஜெக்ட் வந்து பெருசா ஒரு ஹியூஜா ஒரு பெரிய மரமா மாறும். அப்போ அந்த சீன் வந்து ரொம்ப ஹைலைட் ஆகும். புரியுதா? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே மெத்தட் ஆக்டிங்கோட ஐடியாலஜி என்னன்னா ஃபைண்டிங் த பெஸ்ட் ஒன் from the rehearsal, through the rehearsal. விஷயம் இவ்வளவு கிடைச்சிருச்சு. ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர் நீ பண்ற அப்படின்னா இந்த கேரக்டரோட டீடைல்ஸ் எல்லாம் நீ வந்து உள்வாங்கி அதை ரிசர்ச் பண்ணி திருப்பி திருப்பி பெஸ்ட்டா என்ன பண்ணணும். நிஜ வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கொஞ்சம் பண்ணியிருக்கோம், அது மட்டுமே பண்ணா அது ஒரு இமிடேஷன் ஆகிடும். தட் இஸ் நாட் தியேட்டர் ஒர்க். அது உள்ள வாங்கி நீ பெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரியல் கேரக்டரோட இன்னும் பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம், இன்னும் பெஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீ வந்து பயங்கரமாக சோதிச்சு பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்து ஒன்று நீ காப்பாற்றிக்கணும். இதுதான் ஆக்டருக்கான அடிப்படையான ஒரு விஷயம். இது தெரியாமல் வெறும் மனப்பாடம் பண்ணி அந்த இடத்துல நீ கிளாப் ஆகணும் உடனே நான் பெரிய ஆக்டர் அப்படின்னு நினச்சிக்கவே முடியாது. தட் இஸ் நாட் அ ஐடியாலஜி ஆஃப் அ மெத்தட் ஆக்டிங். புரியுதா? ஓகே, இப்போ நீ எந்த கேரக்டர் எடுக்க போற?